வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோனரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வீட்டிலிருந்து புறப்பட்ட குடும்பத்தினருக்கு நீண்ட கதி. இளம் குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே பலி. தமிழர் பகுதியில் நடந்த துயரம். இசை நிகழ்ச்சி ஒன்றில் பெண் காவலர் பணியில் இருந்தபோது சக காவலரின் அருவருப்பான செயல். கனடா வேலை ஆசையில் 8 மில்லியன் மோசடி. யாழ்ப்பாணத்தை உலுக்கிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கும்பல். மக்களே அவதானம். பிரச்சனை என்றால் வெளியேறு. அர்ச்சுனாவின் கருத்தால் ஆவேசமடைந்த பிரதிநிதிகள். பரபரப்பான கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டம். நடந்தது என்ன? 59 மில்லியன் ரூபாய் பணச்செலவு வழக்கு. மகிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி. ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை நாங்கள் தான் விடுவித்தோம். டாக்டர் தேவானந்தா அதிரடி குற்றச்சாட்டு. 2022 பொருளாதார நெருக்கடியில் நான் முதல் தேர்வு அல்ல, ஆனாலும் பொறுப்பேற்றேன். ரணில் பரபரப்பு பேச்சு. இலங்கையில் வாகன விலை சடுதியாக குறையும் வாய்ப்பு. விற்பனையாளர் சங்கம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவருக்கு சக காவலர் ஒருவரின் மடியில் அமர்ந்து அந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தம்புள்ளை உதாவா மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பாதுகாப்பு பணியின் போது அந்த பெண் காவலர் அமர்ந்திருந்த போது மதுபோதையில் வந்த மற்றொரு காவலர் பெண் காவலர் மடியில் வலுக்கட்டாயமாக அமர்ந்து அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். இச்சம்பவம் குறித்து தம்புள்ளை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த நபர் மகளுகஸ்பா போலீஸ் நிலையத்தை சேர்ந்த காவலர் என்பது தெரிய வந்தது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவலரும் அதே போலீஸ் நிலையத்தை சேர்ந்தவர் என கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட காவலர் நீதிமன்ற மருத்துவரிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் கடும் மது போதையில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. சக பணியாளருக்கு இத்தகைய இழிவான செயலை செய்த அந்த காவலர் மீது தம்புள்ளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டத்தை காக்க வேண்டியவைகளே சட்டத்தை மீறும் இத்தகைய செயல்கள் போலீஸ் திணைக்களத்தின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்தனர். பாதுகாப்பு பணியின் போது சக பெண் ஊழியருக்கு நேர்ந்த இந்த அவலம் சமூக வலைத்தளங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து 5 நபர்களிடமிருந்து சுமார் 8 மில்லியன் ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படும் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் புலனாய்வு அதிகாரிகளால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விசாரணைகளின்படி யாழ்ப்பாணம் மெல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 5 நபர்களுக்கு கனடா மற்றும் லக்சம்பர்கில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து சந்தக நபர் சுமார் 8 மில்லியன் ரூபாயை மோசடியாக பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 புனைப்பத்திரங்களில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் முறைப்பாட்டாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மல்லாகம் காவல் நிலையத்திலும் சந்தக நபருக்கு எதிராக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக புலனாய்வு பிரிவுகள் தெரிவித்துள்ளன. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதம் மற்றும் பரபரப்பை தொடர்ந்து கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திருவியாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தென்னை திட்டம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். அத்துடன் அந்த திட்டத்தின் தென்னை நாட்டு விநியோகம் மற்றும் நடுகை நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளதுடன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரின் செயற்பாடுகளையும் விமர்சித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில்
நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அதன் பின்னர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட சில தரப்பினர்களுக்கிடையிலும் வாய்த்தகராறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நிலைமை மேலும் பதற்றமடைந்ததைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். அவைகளைத் தொடர்ந்து பல்வேறு அரசு திணைக்களங்களின் அதிகாரிகளும் கூட்டத்திலிருந்து வெளியேறியதால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதன்போது ஏற்பட்ட குழப்பத்தால் அங்கிருந்து பிரதிநிதிகள் அனைவரும் அர்ச்சுனாவை வெளியேற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பிய நிலையில் கடற்றொழில் அமைச்சர் அர்ச்சுனாவை வெளியேறுமாறு கோரினார். அர்ச்சுனாவுக்கு எதிராக கடும் எதிர்ப்புகள் நிலவிய நிலையில் காவல்துறை பாதுகாப்போடு கூட்டத்தின் இறுதியில் அவர் வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மருதமுனை பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். மருதமுனை பகுதியில் உள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையத்திற்கு அருகிலிருந்து நேற்றைய தினம் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கதிர்காமம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ஜெயராமன் ஜெகதீஸ்வரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் பணியாற்றி வந்ததுடன் கல்லடி இசை நடன கல்லூரி வீதியைச் சேர்ந்தவர் எனவும் திருமணத்தின் பின் தற்போது பாண்டியிருப்பு பகுதியில் வசித்து வந்தவர் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெரிய நீலமணை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2022ஆம் ஆண்டு நெருக்கடியின் போது நாட்டை தனியாக பொறுப்பேற்க ஒருபோதும் தயாராகவில்லை. ஆனால் அது எனது பொறுப்பு என்பதால் பொறுப்பேற்றேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி மக்களால் கவிழ்க்கப்பட்ட பொழுது அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்று பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுத்தார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த காலத்தில் நாட்டை பொறுப்பேற்க நான் முதல் தேர்வாக இருக்கவில்லை. வேறு யாரும் அதை செய்ய முன்வராததால் நான் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. நான் 4வது தேர்வாக இருந்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதி மீதான கூடுதல் வரி வீதத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அரசாங்கம் நீக்க முடிவு செய்தால் உள்நாட்டு சந்தையில் வாகனங்களின் விலைகள் குறையக்கூடும் என்று இலங்கை வாகன விற்பனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கு பின்னரும் அரசாங்கம் தற்போதைய வரி வீதத்தை அப்படியே தொடர்ந்தால் வாகன விலைகளில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மனோஜ் குறிப்பிட்டுள்ளார். சுங்க அறிக்கைகளின்படி வாகனங்களை விடுவிப்பதற்காக ஒரு நாளைக்கு சமர்ப்பிக்கப்படும் சுங்க அறிவிப்புகளின் எண்ணிக்கை முன்பு 800 தொடக்கம் 850 இருந்த நிலையில் தற்போது 300 தொடக்கம் 350 கணிசமாக குறைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 1070 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட வரி திருத்தங்கள் காரணமாக வாகனங்கள் இறக்குமதிக்கான செலவு சுமார் 20% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் அரசாங்கத்துடன் இணைந்து செய்யப்பட்ட காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை விடுவித்தோம் என முன்னாள் கடற்றொழில் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தம் நிறைவுக்கு வந்ததைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை நாம் அரசாங்கத்துடன் பேசி விடுவித்திருந்தோம். ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலும் பெருமளவிலான காணிகளை விடுவித்தோம். மேலும் காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்த வேளை தேர்தல் அறிவிக்கப்பட்டமையால் அவற்றை விடுவிக்க முடியாமல் போய்விட்டது. ரணிலின் ஆட்சி காலத்தில் இராணுவத்தினர் விடுவிக்க இணக்கம் தெரிவித்திருந்த காணிகளை கூட இந்த அரசாங்கம் மக்களிடம் மீள கையளிக்கவில்லை. அதுபோன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான பிரச்சினைகளை நாமே முதலில் தீர்க்க முயற்சித்தோம். எனது தம்பி காணாமல் ஆக்கப்பட்டார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் வலிகள் எனக்கு தெரியும். யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னர் 1997 ஆண்டு காலப்பகுதியில் நாமும் யாழ்ப்பாணம் வந்தோம். அப்போது காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை செய்தோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களை இணைத்து சங்கம் ஒன்றினை உருவாக்கி போராட்டங்களை முன்னெடுத்தோம். காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக EPDP முயற்சித்த காலத்தில் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிகொண்டது போன்று சில தரப்புகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினைகளை தமது அரசியல் நோக்கத்திற்காக கையாண்டு அதனை இன்னமும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக வைத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக சம்பாதித்த சுமார் 59 மில்லியன் ரூபாயை வங்கிக் கணக்குகளில் செலுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக குற்றம் சாட்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெஸ்ஸி பிரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஆகஸ்ட் 31 விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்விற்காக அழைக்குமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று 16/7/2026 கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ரஸ்மிஸ் சிங்கப்பூலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அரச சட்டத்தரணி ஒஸ்வாட் பெரேரா நீதிமன்றத்தில் தனது வாதத்தை முன்வைத்து விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்விற்கான திகதியை நிர்ணயிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அப்போதைய வழக்கில் இரண்டாவது பிரதிவாதியான டெஸ்ஸி பிரஸ்ட் தொடர்பான அரசு தரப்பின் நிலைப்பாட்டையும் குற்றப்பத்திரிகையில் செய்யப்படும் திருத்தங்களையும் அப்போது அவர்களுக்கு தெரிவிப்பதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு நீதிபதி இந்த வழக்கை ஆகஸ்ட் 31 விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்வுக்காக விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழ் நியூஸ் கோணரின் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோணர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.